பூவை விட மெல்லிய இதயத்தில் கல்லை விட கடினமான எண்ணங்களை பூட்டி வைக்கிறோம். புத்தியை சற்று கீழே இறக்கி வைத்துவிட்டு இதயத்தின் உணர்வுகளை சற்று மேலே தூக்கி பார்த்தாலே ஒரு மனிதன் மனிதனாகி விடுகிறான். ஐம்புலன்களையும் அடக்கி சமநிலையில் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்பவன்தான் மனிதன். இப்படி வாழும் ஒரு மனிதனால் தான் இருதயத்தில் வாசம் பண்ணும் இறைவனை காண முடியும். இறைவன் அன்பின் வடிவாயிருக்கிறார். அந்த அன்பை உணர வேண்டுமென்றால் நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஞானியாக மாற வேண்டுமென்றால் இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் கடினமான இருதயம் மென்மையாகிவிடும். பரிசுத்தமான இருதயத்தில் இறைவன் வாசம் பண்ணத் தொடங்குகிறார். செல்லுமிடமெல்லாம் உங்களுக்கு தயவு கிட்டும். இறைவன் அருள் உங்கள் மீது தங்கிவிடும். அவர் கிருபை உங்கள் மேல் நிழலிடும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்கும் பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களின் கடினமான இருதயம் மென்மையாகிவிடும். இருதயத்தில் வாசம் பண்ணும் இறைவனையும் காண முடியும். ஆமென்.